வந்தான். இந்த வானரங்கள்ல நலன்முகன் இருக்கான். அவன் விஸ்வகர்மாவோட அம்சம். அவன் ஒரு ஸ்டோனை கல்லை தொட்டா அது முதக்கும். அதனால மலைகள் எல்லாம் கொண்டு அவன் கையால தொட்டு தொட்டு போட்டா முதக்கும். இது அப்படியே இருக்கு ராமாயணத்துல. முதக்கரங்கள் உண்டான்னு அங்கே சந்தேகம். இன்னைக்கும் அதை நிரூபிக்கிறதுக்கு ராமேஸ்வரத்தில் வச்சிருக்காங்க. ராமேஸ்வரத்துல தனுஷ்கோடி போற வழியில ஒரு கோவில் வரும். அங்கேயோ பின்னாடியோ உங்களுக்கு நினைக்கிறேன், எந்த இடம் ஞாபகம் இருந்தா அப்துல் கலாம் தானோட வரும்போது அங்க ஒரு தொட்டி வச்சிருப்பா. அந்த தொட்டியில கல் இருக்கும். அந்த கல்லை நீங்க தூக்குமோன்னா தூக்க முடியாது உங்களால. இத்தினோண்டு தண்ணி போட்டு அது முதக்கும். அது நான் சொல்ற காரணங்கள்லாம் கேட்க, நான் ஒரே வார்த்தை கேட்கிறேன். கல்லு முதக்குன்னு ராமாயணத்துல இருக்கு. அதுக்கு நிரூபணம் இருக்கா இல்லையா? அதுதான் இந்த கேள்வி. நீ அதுக்குள்ள கூடு கட்டுறது போச்சு வருது அதெல்லாம் அர்த்தம் வச்சுக்கணும். கல்லு முதக்குன்னு ராமாயணத்துல இருக்கு. அதுக்கு பிரமாணம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி குடிக்க போட்டுட்டா. இன்னொரு பிரமாணம் சொல்றேன். மேற்கு தொடர்ச்சி மலை கிழக்கு தொடர்ச்சி மலைன்னு இந்தியாவோட 2. இது இமாச்சல பிரதேசத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த பக்கம் சேர்றது, இந்த பக்கம் சேர்றது. மேற்கு தொடர்ச்சி மலையை பார்த்தோம்னா கடைசி வரைக்கும் கரெக்டா வரும். கிழக்கு தொடர்ச்சி மலையை பார்த்தா விழுப்புரத்துக்கு அப்புறம் மலையே இருக்காது. விழுப்புரத்துக்கு அப்புறம் போனீங்கன்னா மலையே இருக்காது. என்ன ஆச்சுன்னா அந்த கிழக்கு சமுத்திர ஓரமா உள்ள மலைகள் எல்லாம் குடிக்க கொண்டு போன. அதனால மலையே கிடையாது. 5 நாள் ராமர் எப்படி பண்ணணும்னு பிளான். ராமேணயா கிருதா ரேகா தனுஷா சார சாகரே தர்சனாதேவ முக்தி ஸ்யாத் நஜானே ஸ்நானஜம் பலம். இந்த பாலம் கட்டுறதுக்கு ராமர் பிளான் போட்டு கொடுத்தார் அப்படின்னு இருக்கு ராமாயணத்துல. ராமருக்கு பிளான் போட தெரியுமான்னா தெரியும். எப்படி போட்டு கொடுத்தாருன்னா தனுஷா வில்லுனால இப்படி கட்டணும், இன்ன அளவு இருக்கணும், இவ்வளவு நீளம் இருக்கணும், இவ்வளவு அகலம் இருக்கணும். இல்ல இன்னொரு விஷயம் சொல்லிவிடுறேன். இன்னைக்கு எத்தனையோ மிஷினரை வச்சுன்னு நாம கணக்கு பண்றோம். இந்த பாரத தேசத்துக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் இங்க இதுல இருந்தே நாகப்பட்டினத்துக்கு முன்னாடியில இருந்தே ஆரம்பிச்சுடுறது அந்த பக்கம். அதுக்கப்புறம் லங்கா போறது. இந்த பகுதியில எது கிட்டக்க இருக்கோ அந்த இடத்துல போய் பிரிட்ஜ் கட்டணும்னு யார் சொல்லி கொடுத்தா? எப்படி கண்டுபிடிச்சார்? லங்கைக்கும் இந்த இந்தியாவுக்கும் எந்த இடம் இருக்கிறதுலயே கிட்டக்கையோ அந்த இடத்துல பாலம் கட்டுறாங்க. ராம சேத்துன்னு பேர். சேத்துனாலே பாலம் தான் அர்த்தம். அது மாதிரி புரிஞ்சுக்கணும் எல்லாருக்கும். சேத்துனாலே பிரிட்ஜுன்னு தான் அர்த்தம். ஆசேது ஹிமாச்சல வர்த்தினா ஆஸ்திக மகாஜனானாம் அப்படின்னு பாரத தேசத்துல நமக்கு சார்தாம் அப்படின்னு சொல்லுவா. பாரதத்துல பிறந்தவா 4 இடம் தரிசனம் பண்ணணும். 4 இடம் பாரத தேசத்துல பிறந்தவா தரிசனம் பண்ணணும். இந்த பக்கம் ராமேஸ்வரம், மேற்கு சமுத்திர பக்கம் துவாரகா, ஹிமயமலைய பிரதேசத்துல பத்ரிநாத் கேதார்நாத், கிழக்கு பக்கத்துல பூரி ஜெகநாதம் காசி. விஷ்ணுபட்சமா சொன்னா பத்ரிநாத், துவாரகா, பூரி, ராமேஸ்வரம். இந்த 4க்கு சார்தாம்னு பேர். பொதுவா சொன்னோம்னா இப்ப நான் சொன்னதை எடுத்துக்கணும். கேதார்நாத், பத்ரி, கங்கோத்ரி, யமுனோத்ரி இல்ல அவன் சார்தாம்னா அதே ரூபம். அது இல்ல, சார்தாம்னா இந்த 4 இடம் தான் சார்தாம்னு பேர். இது ஹிந்துவா பிறந்தவா இந்த தரிசனம் பண்ணிருக்கணும். 4 எல்லை இந்த தேசத்துக்கு. அதுல ஒரு எல்லை சேது, ராம சேதுங்கிறது ஒரு எல்லை. பகவான் பார்த்தாலே மோட்சம், தரிசனாதேவ முக்தி சியாது. இந்த பாரத தேசத்துல பகவானுடைய கால் பட்ட மண்ணுங்கிறது எல்லா இடமும். அதுல ஒரு மண்ணு கூட கால்படாத மண்ணே கிடையாது. எல்லா மண்ணிலையும் பகவானோட கால்பட்ட இடம் உண்டுன்னு சொன்னா அது 2 இடம் இருக்கு. ஒண்ணு பிருந்தாவனம். பிருந்தாவனத்துல 10 வருஷம் பகவான் சுத்தி 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 வந்து கால்படாத இடமே கிடையாது. பகவானுடைய கால்படாத இடமே கிடையாது. இன்னொன்று ராமசேது. இந்த 5 நாள்ல பகவான் சுத்தி சுத்தி வந்ததுனால அந்த மண்ணு வந்து நாமெல்லாம் போய் சேது ஸ்நானம்னு சங்கல்பம் பண்ணி பண்ணுவோம். வட இந்தியாவிலேருந்து வந்தவா ஸ்நானம் பண்ண மாட்டா.
அவ புரோக்ஷனம் பண்ணிட்டு சட்டையை கட்டிட்டு அந்த மண்ணுல விழுந்து பிறங்குவான், குருவான். ரகுவீர பதன்யாச பவித்ரீகிருத பாம்சவே. ஒவ்வொரு மண்ணும் ரகுவீரனுடைய சரணம் பட்ட மண்ணாச்சே, சரணம் பட்ட மண்ணாச்சே அப்படின்னு சேர்த்து வந்த மண்ணி அக்கறைக்கு போய் அங்கதனை விட்டு தூது அனுப்புறான். பதிலுக்கு அவன் சுகசாரணன்னு 2 பேரை அனுப்பிச்சான், சீனி மாதிரி. அவன் 2 பேரும் ராட்சசன். இந்த பக்கத்துல யாரா வந்திருக்கா, என்ன இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துக்குவாங்க. அது 2 கிளி வேஷம் போட்டு வந்தாலும் இப்படி பார்த்துட்டே வந்த விபீஷணன் பக்கத்துல உள்ள குரங்குகள்ல சொன்னா, அந்த மரத்துல 2 கிளி உட்கார்ந்துருப்பாரு, அது வந்து கிளியில ராட்சசாலம். ஏன்னா அகிலேவ அகேப்பாதான்னு ராட்சசாலம் பத்தி ராட்சசாலம் தெரியுமோ, அதனாலதான் எப்போதுமே அந்த பக்கத்துக்காரன் நம்ம வகுப்புல வச்சுக்கிட்டு தான் சௌரியம். என்ன பண்ணுவான்ங்கிற அந்த பிளான் அப்பதான் புரியும். இவன் ராட்சசன் உடனே இந்த குரங்குகள்கிட்ட சொல்லிட்டா கூடாதா, பின்பக்கமா ஏறி 2 கிளியும் பிடிச்சு, கிளிய புடிச்சத்தோட நிற்கல, குரங்கு கையில மாட்டிட்டு அப்படி இருக்கு. ஒண்ணு நகத்தை அப்படி அகட்டி பாக்குறது, ஒண்ணு வாயை குழந்து பாக்குறது, ஒண்ணு ரெக்கையை பிச்சு பாக்குறது. ராமா ராமா ராமான்றது இந்த கிளி 2. ராமர் என்னங்க சப்தம்னா, படாத குரங்குகள்லாம் அப்படி பின்னாடி வச்சுருக்கு கிளிய. அது கத்தர்தானா, ராமா ராமா ராமான். என்ன சப்தம்னா, அப்புறம் சொன்னா விபீஷணன், அதை விடுனா வந்தா நமஸ்காரம் பண்ணினான். பகவான் கேட்டார், என்ன விஷயம்னா, நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க, என்ன சைன்யம், இந்த அளவெல்லாம் எடுத்து வர சொன்னாங்க, எல்லாரும் இருக்கியா இல்லை எங்கிட்ட உள்ள பிரிண்ட் அவுட் கும்பிட்டுமான்னு கேட்டார். என்ன விட்டா போறோம்னா, விட்டா போறோம்னா எது போய் ராவணன்ட்டு அவன் ஒரு ராமாயணம் சொல்றான். அப்படி ஒரு அழகா ராமாயணம். அப்புறம் அங்க முதல்ல இந்திரஜித் தான் சண்டைக்கு வந்தான். சக்தியாயுதத்தை போட்டு நாகபாசத்தை போட்டு, சுத்தமா சொல்லிட்டு போறேன், நாகபாசத்தை போட்டு எல்லாரும் மறிச்சு போயிட்டார். மயக்கமாயிட்டா. உடனே அங்க போய் சொல்லிட்டா, எல்லாம் முடிச்சு போச்சு, போறெல்லாம் இனிமே நீங்க ஸ்வீட் டிஸ்ட்ரிபியூஷன் எல்லாம் பண்ணலாம். இங்க அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னா, கருட பகவான் வந்தார். கருட பகவான் வந்தவங்க இப்ப ரசாயன ஆயுதம்னு சொல்றாரு. இதெல்லாம் நம்ம யுத்தத்துல இருந்ததுங்கிறதுக்கு இந்த அஸ்திரங்கள்லாம் ஒரு பிரமாணம். நாகபாசத்துக்கு இந்த விஷபாதை எல்லாரும் இந்த ஹிட்லர் வாயு பண்ணாம அந்த விஷவாயு வச்சு கொண்டான்னு நம்ம அது மாதிரி எல்லாரும் விஷபாதையில மயக்கமாகி விட்டுட்டா. பாம்பு கடிச்சா எப்படி போவாலும் அப்படி படுத்துட்டா. கருட பகவான் வந்த உடனே அத்தனையும் போயிடும். கருட பகவானுடைய அந்த காத்து மேல பட்ட உடனே போயிடுது. அவர் ஆனா ஒரு மனுஷிய வேஷத்துல வந்தார். ராமர் சொல்றார், எழுந்துட்ட உடனே அவர் நமஸ்காரம் பண்ணினார். நீங்க யாரு, உங்களை ரொம்ப பார்த்தா மாதிரி இருக்கேன், நீங்க யாருன்னு. நான் ரொம்ப வேண்டியவன்றாமா உனக்கு அப்படின்னா. அவதார ரகசியம் சொல்ல முடியுமா? நான் ரொம்ப வேண்டியவன்றாமா உனக்கு அப்படின்னா. அப்புறம் பழையபடி சண்டையை ஆரம்பிச்சா. சக்தியாயுதத்தை பிரம்மாஸ்திரத்தை போட்டுவிட்டான். படாமல் எடுத்த உடனே பெரிய ஆயுதங்களை உபயோகப்படுத்தக்கூடாது யுத்தத்துல. ஸ்டேஜ் பை ஸ்டேஜா தான் உபயோகப்படுத்தணும். அவதான் ஆஞ்சநேய சுவாமி எல்லாரும் அடிபட்டு வீழ்த்தார். எல்லாருமே மயக்கம் ஆயிட்டா, செத்தே போயிட்டான்னு சொல்லலாம். 2 பேர் தான் உயிரோட இருந்தா. ஒண்ணு விபீஷணன், இன்னொன்னு ஆஞ்சநேயர். ஏன் அப்படின்னா 7 பேர் சிரஞ்சீவிகள் நம்ம சாஸ்திரம் சொல்றது. சப்த சிரஞ்சீவிகள் அப்படின்னு நம்ம சாஸ்திரம் சொல்றது. அந்த 7 பேர்ல ஹனுமான்ச்ச விபீஷணா அப்படின்னு ஹனுமானும் விபீஷணனும் உள்ளவா. இவா 2 பேரும் உயிரோட இருக்கா. இப்படி ராத்திரியில பார்த்துட்டு வரது ஜாம்பவான் முனகின்னு இருக்கா. ஜாம்பவான்ட்ட வந்து, அதா நீங்க நினைவோட இருக்கீங்களா அப்படின்னு விபீஷணன் கேட்டா. அதுக்கு ஜாம்பவான் கேட்டார், ஆஞ்சநேயன் நலமா இருக்கானான்னு கேட்டார். அதுக்கு விபீஷணன் கேட்டாமா, ராமர் சௌக்கியமா இருக்காரா, லட்சுமணன் சௌக்கியமா இருக்காரா, சுக்ரீவன் சௌக்கியமா இருக்காரா, அங்கதன் சௌக்கியமா இருக்காரான்னு கேட்கல, ஆஞ்சநேயன் சௌக்கியமா இருக்காரான்னு கேட்கிறே, என்ன காரணம் தாத்தான்னா. அதுக்கு ஜாம்பவான் சொன்னார், ஆஞ்சநேயர் உயிரோட இருந்தா எல்லாரும் உயிரோட இருக்கா மாதிரி,
ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா எல்லாருமே மரிச்சா மாதிரின்னா உடனே ஆஞ்சநேயர் பக்கத்துல வந்து தாத்தா என்ன சொல்லும்போது தாத்தான்னா இமயமலையில மிருத சஞ்சீவினி மந்திரத்தை மூலிகையை உடைய சஞ்சீவகரணி சந்தானகரணி சைதன்யகரணி 3 வகையான ஓஷதிகள் இருக்கு. உயிர் போனா வரும், எலும்பு முறிஞ்சா சேர்க்கும், புண்ணு இருந்தா மூடும். கவனிச்சு கேட்கணும். இதுக்குன்னா 4 எடுத்துக்கும். நம்ம உடம்புல ஹீல் அதுக்கு 4 ஆகும். இந்த பச்சளைய மேல தடவிட்டு தொடச்சா அந்த இடம் அப்படியே இதுவாரு. இன்னைக்கு அது மாதிரி இருக்காங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஏன்னா ஜனங்களுக்கு தெரியும், பொய்க்கு இல்லை, நம்மளுடைய அனுபவம் தான் வாழ்க்கை. தீக்காயம் வந்தா அந்த இடத்துல வடு இருக்கணும். அந்த வடு தெரியாம இருக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்தில் ஒரு எண்ணெய் தயாரிக்கிறாங்க பரம்பரையா. அது ஸ்ரீரங்கத்தில் மட்டும்தான் கிடைக்கும். ஸ்ரீரங்கத்தில் கோவிலை சுற்றி வந்து என்ன கேட்டா சொல்லுவாங்க, தீக்காயத்துக்கு எண்ணெய் தயாரிக்கிற குடும்பம் எங்க இருக்குன்னு கேட்டா அந்த எண்ணெயை எடுத்து தீக்காயத்துல தடவினேன்னா 1 மாசத்துல தீக்காயம் ஆனா மாதிரி வடிவே இருக்காது உடம்புல. எல்லாருமே ஆத்துல விடுவாங்க, சும்மா 50 ரூபா தான். எவ்வளவு நல்ல எண்ணம் பாருங்க போவாங்க. எத்தனையோ பேருக்கு நான் வாங்கி கொடுத்துருக்கேன். நம்ம அலோபதி வைத்தியங்கள்லாம் இருக்கு, அது புண்ணு ஆறும் செப்டிக் ஆகாம இருக்கும். ஆனா உங்களுக்கு வந்து அந்த வடு இருக்கும் மேல. இந்த எண்ணெயை தடவினா அந்த வடுவே இருக்காது. இப்பயே நாம இப்படி பாக்குறோமே, நம்மளுடைய ஓஷதிகள் ஆயுர்வேதத்துல இந்த சக்தி இருக்குன்னு சொல்லி அந்த காலத்துல எப்படி இருந்திருக்கணும். அதனால அதை நோக்கிதான் நாம திரும்பணும். அப்பதான் நம்ம வந்து மார்க்கெட்டிங் பண்ண முடியும். நம்ம கிட்டே இருந்து சோர்ஸ் அவளுக்கு கிடைக்கும். அவன் தயாரிக்கிற அவன் நாலட்ச நாம வாங்கிக்கிறவன் நம்ம பிச்சைக்காரதான். நாம நாலட்ச சேல் பண்ணணும்னா அப்பதான் நாம வல்லரசு ஆக முடியும். அதை கொண்டா அப்படின்னு சொல்ல ஓஷதி பர்வதத்தை கொண்டு வர எல்லாரும் எழுந்திருக்க. திருப்பி சண்டை வருது. ராவணன் வந்தா இந்த இதா போட்டுட்டு இந்திரஜித் என்ன பண்ணிட்டான், இவன் என்ன பண்ணா, திருப்பி 2வது ராவணன் வந்தா. ஃபர்ஸ்ட் ராவணன் வரான். ராவணனை பகவான் பேசி அடிச்சு விட்டுட்டா. திருப்பி இந்திரஜித் வந்தா. இந்திரஜித் வந்து என்ன பண்ணினா, மாயா சீதியை காமிச்சு, இந்த பொண்ணு இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எனக்கு பிரச்சனையே. ராமனுக்கு முன்னாடி கொண்டு சீதை மாதிரி ஒரு உருவத்தை வச்சுட்டு இந்த பொண்ணு இருக்கிறதுனால தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை வெட்டி கொண்டுட்டு போயிடும். போகணும் அழகா எல்லாரும் சீதையை கொண்டுட்டான் இந்திரஜித்து அப்படின்னு. அந்த சமயத்துல விபீஷணராக இல்லை, எங்கேயோ மேற்கு பக்கம் இருந்தவர் திரும்பி வந்தவர். எல்லாரும் அழகத்தை பார்த்துட்டு என்ன விஷயம்னா, இந்திரஜித் சீதையை கொண்டுட்டாங்க, இந்திரஜித்தாக சீதையை கொண்டுட்டாங்க. என்ன சொல்றேன்னா, சீதையை தூக்கிட்டு வந்து கொண்டான்னா சீதை இருக்கிற காத்தே இந்திரஜித் மேல வராது. ஏன்னா ராவணனோட அயோக்கியன்னு ராவணனுக்கு தெரியும். அதனால சீதையை கண்ணிலேயே காமிக்கலாம். இந்திரஜித் கண்ணிலேயே இந்திரஜித் எல்லாம் போய் பார்க்க முடியாது சீதையை. அப்புறம் அவன் செஞ்சதெல்லாம் எங்கூர் வேலைன்னு, எங்கூர் ஃப்ராடு தனது. உங்களுக்கு போக்கு காமிச்சுட்டு அவன் வந்து நிகும்பலேன்னு ஒரு இடத்துல யாகம் பண்றான். உடனே அங்கவே பார்த்தா யாகம் பண்றான். யாகம் பண்ணினா அந்த யாக குண்டத்திலேருந்து ஒரு தேர், அம்பராத்துணி, குதிரை எல்லாம் வருது. அதுல ஏறி இந்திரஜித் வந்துட்டான்னா அப்புறம் அவனை ஜெயிக்க முடியாது. விபீஷணன் அதை சொன்னா. விபீஷணன், லட்சுமணர், ஆஞ்சநேயர் 3 பேர் பேருக்கா. விபீஷணனுக்கும் முடிச்சு போச்சு, இனிமே ஒன்றும் பண்ண முடியாதுன்னுட்டான். இனிமே நம்ம கையை விட்டு எல்லாம் போயிடுத்துட்டான். ஏன்னா தேர் வந்துடுத்தோம். லட்சுமண சுவாமி எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலன்னா லட்சுமணனை தோல்லேருந்து இறக்கி விட்டுட்டு ஆஞ்சநேயர் நான் பண்றேன்னா. அதனாலதான் அசாத்திய சாதகர்னு பேரு. அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவக்கும் வர, முடியாத காரியத்தை முடிச்சு வைப்பாருன்னு. மேல என்ன பண்ணணும்னு தெரியல. இவனை இறக்கி விட்டுட்டு நேர தேருக்கு மேல போய் தொப்புன்னு குதிச்சாரு. அது உள்ள போயிடுச்சு ஹோமம் கூடதுக்குள்ள. உடனே ராட்சச பிராமணால் ஹோமம் பண்ணினா பழையபடி வந்தது. திருப்பி குதிச்சார், பழையபடி வந்தது, திருப்பி குதிச்சார். ஒரு 3-4 தடவை இப்படி ஆச்சு. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு ஒரு தடவை குதிச்சு அது உள்ள போன உடனே இந்த ராட்சச பிராமணாலாம் ஹோமம் பண்ணி தானே அதை கலக்கி விடுறா. அது ஒரு 10-12 பேர் இருப்பா. அத்தனை பேரையும் தன் வாளால ஒரு கட்டு கட்டி ராமா யஸ்வாஹா. அவருக்கு தெரிஞ்ச ஒரே மந்திரம் அதுதான். அந்த ஹோம குண்டத்துல போட்டுட்டாரா, நீ பண்ணினாதானே அவன் வருவா, தேர் வருவோம் அப்படின்னு ரொம்ப பேசான் இந்திரஜித்.
பாவி குடும்பத்தை கெடுக்க வந்த பாவி. யாரா பாவின்னா நீனும் உங்க ஒப்பனம் தாண்டா ராட்சச குலத்துக்கே பாவி. நீங்க 2 பேரும் சௌக்கியமா இருக்கணும்னு ராட்சச இனத்தையே அழிச்சிட்டா பாவிகளா. லங்கையே நாசம் ஆகிடுத்தேடா உங்களால. நீங்க சௌக்கியமா இருக்கணும்னு நினைச்சா போருமாடா. மக்களை பத்தி ஒரு நாளாவது யோசனை பண்ணிருப்பேன்டா. நீ பாவியா நான் பாவியான்னு கேட்டான். ஒரு ராஜான்னா மக்களோட நன்மையை சிந்திக்கிறவன் தான்டா ராஜா. தன்னை பத்தியும் தன் குடும்பத்தை பத்தியும் சிந்திக்கிறவன் திருட்டு பையன். அவன் எப்படி ராஜாவாகும்? நீ பண்ணது அயோக்கியத்தனமா நான் பண்ணது அயோக்கியத்தனமான்னு 2 பேருக்குள்ள சண்டை. அப்புறம் இந்த லட்சுமண சுவாமி சண்டை போட்டு 3ஆவது நாள் வதம் பண்ணினான் இந்திரஜித்தை. அவரை ராவணன் கும்பகர்ணனை கலப்பி விட்டான். கும்பகர்ணனை வதம் பண்ணினான். கடைசியில மூலவனத்தை அனுப்பிச்சான். கடைசியில ராவணனே வரான். கடைசி அந்த